இங்கே நிறைய குப்பை கண்டென்ட் வந்துடுது. நீங்களும் இந்த குப்பைகளை பற்றி பேசினா தான் போகும். குடும்ப உறுப்பினர்களே மேக்ஸிமம் வந்து திமுகவில் பொறுப்பில் இருக்காங்க. விளம்பர பைத்தியம் அப்படி தான் முதல் கட்டமாக நம்ம எடுத்துக்கணும். கேவலமாக இல்லையா அவங்க செய்கிற செயல்கள்லாம்? எம்எல்ஏ எப்படி தேர்வு செய்வாங்கன்னா தெரியல, எம்பினா யாருன்னு தெரியல. அவரை வந்து இன்னைக்கு மக்களுக்கு தெரியல. இந்த மாதிரி வைஷ்ணவி, இந்த மாதிரி கூல் சுரேஷ், அதுக்கு வந்து இந்த சமூக ஊடகங்கள் தான் ரொம்ப முக்கியமான காரணம். அவங்க முட்டாள் மாதிரி நடிக்கிறாங்களான்னு கூட தெரியல. அந்த மாதிரி ஆட்களை வந்து மக்கள் ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சூரிய வந்து அவர் படிக்காதவர், அவர் படிப்பறிவு இல்லாதவர், அவர் 100க்கும் 500க்கும் வேலை பார்த்தாரு, என்னால் எல்லாம் அப்படிலாம் பண்ண முடியாது. பதவியில் இருக்கிறவர் தான் சொல்கிறாரு. நயினார் நாகேந்திரனை தான் சொல்கிறாரு. இவர் எப்படி ஐபிஎஸ் படித்தார் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. எங்கே ஐபிஎஸ் படித்தார், எந்த இன்ஸ்டியூட்டில் படித்தார், அவங்க எல்லாத்தையும் ஒரே அடி அடிக்கணும்னு சொல்லி தான் வெங்காய பதவி அப்படின்னு சொல்கிறாரு. 10 யூடியூப் சேனலில் வந்து என்னை பற்றி பேசி என்னை பேட்டி எடுத்தால் நான் எம்பி ஆயிருங்கிறாரு. வணக்கம் சார். வணக்கம். திமுகவோட பாரம்பரிய குடும்பத்திலேருந்து அவங்க குடும்ப உறுப்பினர்களே மேக்ஸிமம் வந்து திமுகவில் பொறுப்பில் இருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு சூழலில் இருந்து விஜய் அவர்கள் டிவிகேன்னு ஒரு கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் அந்த கட்சியில் போய் சேர்ந்த ஒரு பெண் தான் வைஷ்ணவி அப்படிங்கிறவங்க. குறிப்பிட்ட காலம் மட்டுமே அந்த கட்சியில் பயணிச்சுட்டு அவங்களுக்கு போதிய மரியாதை கிடைக்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை, ஒரு பிம்பத்தை அவங்களே கிரியேட் பண்ணிவிட்டு அந்த கட்சியை விட்டு வெளியில் வந்துட்டு மறுபடியும் அவங்க தாய் கழகமாக இருக்கிற டிஎம்கேல போய் சேர்ந்துட்டு ஒரு தீவிர அரசியல்வாதியாக இருக்காங்க. இப்போ அவங்க வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. என்னென்னா டிவிகே கட்சியை சார்ந்தவர்கள், அதாவது தொண்டர்களும் இருக்கட்டும், தொண்டர்கள் தான் வந்து என்னென்னா அவங்கள ட்ரோல் பண்ணுறாங்களா, நிறைய ட்ரோல் பண்ணுறாங்களா, மீம்ஸ் கிரியேட் பண்ணுறாங்களா, அவங்கள ஆபாசமாக கிரியேட் பண்ணி சித்தரித்து சில விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை வந்து தடுக்கணும். அந்த தொண்டர்கள் மேலேயும் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். இதை வந்து ஒரு வார்த்தை வாய்ஸ் வந்துன்னு சொல்கிறது, ஒரு வார்த்தை மூலமாகவோ இல்லை எழுத்து மூலமாகவோ கூட இதுக்கு வந்து கண்டனம் தெரிவிக்காமல் அமைதி காக்கிற விஜய் அவர்கள் மீதும் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட்டை வந்து அவங்க ரைஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? விளம்பர பைத்தியம் அப்படி தான் முதல் கட்டமாக நம்ம எடுத்துக்கணும். ரெண்டாவது வந்து ஒரு ரொம்ப மோசமான ஒரு சூழல். இந்த வைஷ்ணவி அப்படிங்கிற ஒரு பெண்ணை பற்றி நம்ம உட்காந்து பேசுறது இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப மோசமான ஒரு அபத்தமான ஒரு சூழல். அப்போ அவங்க பண்ணுற வேலை என்னன்னா, நம்மளெல்லாம் பேச வைக்கிறாங்க, அவங்க பேரை நம்ம உச்சரிக்க வைக்கிறாங்க. அதுதான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் வைஷ்ணவி அப்படிங்கிற அந்த பேரையும் அந்த ஃபோட்டோவையும் போட்டால் வியூஸ் வரும், அதை நம்ம மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் பார்ப்பாங்க அப்படிங்கிற அந்த ஒரு சூழல் இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப கேவலமான சூழல். ஏன்னா அதுக்காக வேண்டியது எல்லா யூடியூப் சேனல்களும் எல்லா மீடியாக்களும் அவங்களுக்கே வந்து அது ஒரு உறுத்தாதா, தவறாக தெரியாதா, ஒரு கேவலமாக இல்லையா அவங்க செய்கிற செயல்கள்லாம்? அதான் விளம்பர பைத்தியங்களுக்கு எப்படி தெரியும்? அவங்களுக்கு வந்து வியூஸ் கிடைச்சா போதும், நம்மளை பற்றி 4 பேர் பேசினா போதும். ஒரு யூடியூப் சேனலில் கூட கேட்குறாங்க, திராவிடம்னா என்னென்னா அது இப்போ அந்தளவுக்குலாம் இன்னும் படிக்கலை, எனக்கு எதுவும் தெரியாது அது வந்து அப்படிங்கிறாங்க. சரிங்களா? இப்போ என்னென்னா இவங்களுக்கு வந்து இவங்கன்னு மட்டும் இல்லை, இதே போல் வந்து இருக்கக்கூடிய பல பிரபலங்கள் இவங்களுக்குலாம் வந்து எம்எல்ஏனா கூட என்னென்னு தெரியல. நிறையா பேர் புதுசாக நமக்கு ஃப்ரெஷர் வர்றவங்கலாம் கேட்கும்போது எம்எல்ஏனா என்னென்னு தெரியல அவங்களுக்கு. எம்எல்ஏ எப்படி தேர்வு செய்வாங்கன்னா தெரியல, எம்பினா யாருன்னு தெரியல. ராஜ்யசபா எம்பி எலெக்ஷன் திடீர்னு வந்துடுது, என்னன்னு கேட்டால் அவங்களுக்கு தெரியறதில்ல. பிரதமர் எப்படி தேர்வு செய்வாங்க தெரியறதில்ல, முதலமைச்சர் எப்படி தேர்வு செய்வாங்க தெரியறதில்ல, 2 பேருக்கு என்ன கனெக்ஷன்னு தெரியறதில்ல. இந்தியாவில் வந்து என்ன சிஸ்டம் இருக்குது தெரியுது. தமிழ்நாடு அவங்களாம் நினச்சிட்டு இருக்குதுன்னா, அந்த இன்ஸ்டாகிராமில் வந்து நிறையா ஃபாலோவர்ஸை க்ரியேட் பண்ணிவிட்டு அவங்க ஒரு இன்ஃப்ளூயன்சராக இருக்காங்கல்ல. ஸோ இதுதான் இன்ஃப்ளூயன்ஸ். இதை வந்து என்ன சொல்கிறது, அரசியல் மூலியமாக அந்த இன்ஃப்ளூயன்ஸை நம்ம க்ரியேட் பண்ணிக்கிட்டு நம்ம அதில் சம்பாதிக்கலாம், நம்ம ஒரு பிரபலமாக இருக்கலாங்கிறது மட்டும்தான் அவங்களோட நோக்கமாக இருக்குது. அதுவும் ஐயா புகழ் வந்து மோடியை தான் சேருமோ. டிக்டாக் இருந்துச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா அதை தடை பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராமை வந்து பூஸ்ட் பண்ணி விட்டார். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வாழ்க்கையே தொலைச்சிட்டு அந்த இன்ஸ்டாகிராம் தான் வாழ்க்கை அப்படின்னு அவன் ஒரு பக்கம் இன்ஸ்டாகிராமு சம்பாரிச்சிருக்கான். யாரும் காசு ரெவன்யூ ஷேர் பண்ணுறதே கிடையாது. சரிங்களா? இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு முட்டாள்தனத்தை நோக்கி நம்ம நாடு போயிட்டுருக்குது. எந்த விதமான அரசியல் புரிதலும் இல்லாதவர்கள் அரசியல். இந்த வைஷ்ணவி பாருங்க, இன்னைக்கு எவ்வளோ பேர் திமுக விஷயத்தை எடுத்துக்கலாமே. அவங்க டிவிக்கே விட்டு வெளியில் வர்றதுக்கான ஒரு கதை ஒன்று சொன்னாங்கல்ல, அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. பூத் கமிட்டி மெம்பர்ஸ்க்கான ஒரு கூட்டம் அது, அவங்களுக்கு மட்டும்தான் அழைப்பு விடுத்திருக்கு. அழைப்பு விடுத்தவங்களுக்கு மட்டும் வாங்க, வேறு யாரும் உள்ளே வராதிங்கன்றாங்க. இவங்கள வந்து அழைப்பு விடுக்கலை, இவங்க போக வேண்டிய அவசியமும் இல்லை. அங்கே போயிட்டு அவங்கள போய் ஒரு பொதுச் செயலாளரை பார்க்க அலோவ் பண்ணலை,
தலைவரை பார்க்க அலோவ் பண்ணல, என்னை உள்ளே விடல, இல்லை தப்பு இல்லை. எனக்கு மரியாதை கொடுக்கல அப்படின்னு. இவங்க உன்னை யார் இவங்க கூப்பிட்டாங்க? இவங்க வந்து 5 முறை எம்எல்ஏவாக இருந்திருக்கிறாங்க, பல பதவிகள். இவங்களை விடணும் இல்லைங்க, விடாத தப்பு இல்லை. வந்திருக்காங்க, வைஷ்ணவி வர்றாங்கன்னா அப்படியே பவுன்சர்ஸ்லாம் வச்சு உள்ள கூட்டு கொண்டு போய் தலைவரை பார்க்க விட்டுருக்கணும், பொதுச் செயலாளரை பார்க்க விட்டுருக்கணும். அதெல்லாம் பண்ணல. இல்லை தவறு இல்லை, வருத்தமாக தானே இருக்கும். ஆமாம் ஆமாம் கட்சி விட்டு போகிறது நியாயம் தானே. ஆமாம் ஆமாம். அதாவதுங்க, மீடியாவில் வந்து ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா நல்லக்கண்ணு இருக்காருங்கள, அவர்கிட்ட போய் ஒரு ரிப்போர்ட்டர் போய் கேட்டாங்க, சார் இங்கே நல்லக்கண்ணு ஐயா இன்டர்வியூ எடுக்க வந்திருக்கு, அவர் யார் அப்படின்னு சொல்லி அவர்கிட்டே போய் கேட்டாங்க. நல்லக்கண்ணு எவ்வளோ பெரிய ஒரு தியாகங்கள் செஞ்சுருக்கிறாரு, எவ்வளோ பெரிய அரசியல் தலைவர், எவ்வளோ தூய்மையானவர், அவரை வந்து இன்றைக்கி மக்களுக்கு தெரியல. இந்த மாதிரி வைஷ்ணவி, இந்த மாதிரி கூல் சுரேஷ், இன்றைக்கு இவங்க தான் வந்து இன்றைக்கி இவங்கள தான் மக்கள் கவனிக்கிறாங்க. அப்போ மக்களினுடைய அந்த ரசனை வந்து எவ்வளவு மட்டமாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம். கண்டிப்பாக அதான் சொல்கிறது. ஒரு இந்த மாதிரியான முட்டாள்கள் இருக்காங்கல்ல, அதை அவங்க முட்டாள் மாதிரி நடிக்கிறாங்களான்னு கூட தெரியல. அந்த மாதிரி ஆட்களை வந்து மக்கள் ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னு தெரியல. இல்லை, அதுக்கு வந்து இந்த சமூக ஊடகங்கள் தான் ரொம்ப முக்கியமான காரணம். ஐயா வந்து மோடி வந்து எப்படி இதை தடை பண்ணாரோ டிக்டாக்கை, அதே போல் இந்த மெயினாக இந்த இன்ஸ்டாகிராம், மற்ற சோஷியல் மீடியாவில் கூட இவ்வளோ பிரச்சனைகள் இல்லை. இந்த இன்ஸ்டாகிராம் வந்து பலருடைய வாழ்க்கையை வந்து சீரழிக்கிறது இல்லாமல் நாட்டையே சீரழிச்சிட்டு இருக்குது. அதனுடைய ப்ராடக்ட்ஸ் தான் இந்த குரூப் எல்லாமே. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சினிமா பைத்தியங்கள்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது சார். என்னென்னா நான் வந்து பேரை சொல்லலாமா சொல்ல வேணாமான்னு கூட தெரியல. ஏன் பேரை சொல்லி அவங்கள பெரிய ஆள் ஆக்கணும்னு எனக்கு தோணுது. என்னென்னா, நான் ஸ்கூல் படிக்கும்போது நான் ஸ்கூலில் ட்ராமா பண்ணேன், காலேஜில் அதில் அந்த கல்ச்சர்ஸ்லாம் கலந்துக்கிட்டேன். நான் அப்போவே பெரிய நடிகன், நான் பெருசாக படிச்சிருக்கேன் ஆய்வுன்னு சொல்லிட்டு இப்போ வந்து பேசிக்கிட்டு, ஏன்னா இவரோட சூரியோட கம்பேர் பண்ணி, சூரி வந்து அவர் படிக்காதவர், அவர் படிப்பறிவு இல்லாதவர், அவர் 100க்கும் 500க்கும் வேலை பார்த்தாரு, என்னால் எல்லாம் அப்படிலாம் பண்ண முடியாது, என்னோட டேலண்ட் வேறு, என்னோட தகுதி வேறு அப்படின்லாம் சொல்லி சில பைத்தியங்கள் பேசிகிட்டு இருக்கு. அதாவது சாபம் நமக்கு, இதெல்லாம் பார்க்கணும் பார்க்கணும் அப்படிங்கிற சாபம், ஒரு சாபம் நமக்கு, வேற ஒன்றும் இல்லை. இது இவங்க தான் அந்த ஜிபி முத்துன்னு ஒருத்தர் வந்தார். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பல பேர் வந்து இன்றைக்கி நீங்கள் சொல்கிற மாதிரி வாட்டர் மெலான் அவர் தான் நீங்கள் சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன் நான். ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லி ஒரு இதுக்கு அவங்க எல்லாம் பேரை சொல்லி இது பண்ணேன். ஆமாம், இந்த மாதிரி வந்து ரொம்ப வந்தார் அப்படின்னா அவர் யாரையுமே வந்து ஒரு தனிமனித தாக்குதலோ இல்லை என்ன சொல்கிறது, அவர் தன்னை இது பண்ணிக்கிட்டாரு, அவரோட இன்னசென்ஸ் மட்டும்தான் காமிச்சார். அதை வந்து பார்க்குற மாதிரி இருந்துச்சு, மக்கள் ரசித்தாங்க, அது வேற. இது என்னன்னு சொல்கிறது, இது என்ன கேட்டகரியில் சேர்க்குறது? இல்லை, அதுதான் என்னென்னா, இதுக்கு ஒரே வழி என்னென்னா, இந்த இன்ஸ்டாகிராம் மாதிரியான சமூக வலைதளங்களை கணக்கு தொடங்குபவர்களை வந்து அவங்களுக்கு வந்து ஒரு டெஸ்ட் பண்ணி உள்ளே எடுக்கணும். இப்போ வந்து வெரிஃபை பண்ணி எடுக்கிற மாதிரி இவர்கள் நல்ல மனநிலையில் இருக்கிறாங்களா இல்லையான்னு சொல்லி ஒரு சைக்காட்டிஸ்ட்டை வச்சு செக் பண்ணி ஒரு ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின் ஒரு 50 கொஸ்டினை கொடுத்து இதை கரெக்டாக எழுதுகிறவங்களுக்கு தான் நாங்கள் எடுப்போங்கிற மாதிரி எடுத்தால் தான் நீங்கள் சொல்கிற மாதிரி இவங்களுக்குலாம் தீர்வு கிடைக்கும். வேறு என்ன தான் செய்ய முடியும் சொல்லுங்கள்? இல்லைனா வடகொரியா மாதிரி இருக்கணும். வடகொரியா மாதிரி இந்த மாதிரி கிறுக்கு பயல்களை போல பிடிச்சி கொண்டு போய் ஷூட் பண்ண, இல்லை ஏதாவது கீழ்ப்பாக்க மாதிரி ஹாஸ்பிட்டல் சேர்க்கணும். இதுதான் வழி. ஏன்னா இவங்களால டைம் வேஸ்ட்டு. இன்னைக்கு வந்து எண்ணற்ற மக்கள் வந்து இந்த மாதிரி இந்த குப்பை கண்டென்ட் போகும்போது நல்ல கண்டென்ட்டே போக மாட்டேங்குதுங்க. இன்னைக்கு யூடியூப்ல வந்து இன்னைக்கு மக்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து அது ஒரு டிராபேக்காக தான். ஆமாம், நல்ல குப்பைகளை தான் பார்க்குறாங்க. ஆமாம், நல்ல கருத்துக்கள் ஏன் போய் சேர மாட்டேங்குதுன்னு கேட்டால் டெவலப்பர்ஸ் அதான் சொல்கிறாங்க, இங்கே நிறைய குப்பை கண்டென்ட் வந்துடுது, நீங்களும் இந்த குப்பைகளை பற்றி பேசினா தான் போகும். நீங்கள் போய் அரசியல், பெரியார், நீங்கள் மார்க்ஸு, லெனின்னு, நீங்கள் வந்து சேகுவேரெல்லாம் பேசுனீங்கன்னா போகாது. இந்த மாதிரி வாட்டர் மெலான் ஸ்டாரு, இந்த மாதிரி வைஷ்ணவி இவங்கள பேசுங்க போகும்னு சொல்லி ரெஃபர் பண்ணுறாங்க டெவலப்பர்ஸு. அந்த மாதிரி மோசமான ஒரு சூழல் இருக்கும். கண்டிப்பாக இப்போ வாட்டர் மெலான் ஸ்டாரு, வைஷ்ணவிலாம் ஒரே மாதிரியான ஒரு கேட்டகரி தான். ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக அவர் புகழ் விரும்பிகள் தான், தன்னைத்தானே பெரிய ஆளாக நினச்சிக்கிறவங்க. எப்படின்னா நீ ஒரு பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி யாரோ ஆள் மனசுக்குள்ளே போய் சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. ஆமாம், அந்த மாதிரியான ஒரு சூழலை தான் உருவாக்கிட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை லைக் ஷேர் தான். என்ன சொல்கிறது, மக்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து என்கரேஜ் பண்ணக்கூடாது. இவங்க மாதிரி ஆட்களை வந்து ஒரு பெரிய ஆளாக அவங்க நினைக்கக்கூடாது. இதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு ஒரு நல்ல விஷயத்தை காலேஜில் கூப்பிட்றாங்க, காலேஜில் கூப்பிட்றாங்க. அப்புறம் என்ன எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி போயிடுச்சு பாருங்கள். ரொம்ப ஒரு மோசமான சூழல். கண்டிப்பாக. சரி, நம்ம ஒரு தேவையில்லாத டாப்பிக்கை பேசிகிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். என்ன சொல்கிறது, வைஷ்ணவியை பற்றி பேசுகிறதோ இல்லை வாட்டர்மெலன் ஸ்டாரை பற்றி பேசுகிறதோ, ஸ்டாருன்னு சொல்கிறதுக்கே நான் கூசு, அதெல்லாம் விடுங்க. இன்னொரு விஷயம், ஒரு ஹாட் டாபிக் ஒன்று இருக்குது. என்ன சொல்கிறது, அந்த பிஜேபி கட்சியோட மாநில தலைவர் பதவி இருக்குல்ல,
ஆமா. அதெல்லாம் ஒரு வெங்காய பதவின்னு ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு. அதாவது முன்னாள் மாநில முன்னாள் தலைவரா வெங்காய தலைவர். முன்னாள் வெங்காய தலைவர். இப்ப வந்து அதெல்லாம் ஒரு வெங்காய பதவி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் வந்து அந்த பதவிய சொல்றாரா? இல்ல அந்த பதவியில இருக்கிறவர் சொல்றாரா? பதவியில் இருக்கிறவர் தான் சொல்றாரு. நயினார் நாகேந்திரனை தான் சொல்றாரு. அதற்கு முன்பு இருந்த எல்முருகன், அதுக்கு முன்பு இருந்த தமிழிசை யாரையுமே இவருக்கு பிடிக்காது. ம். அவங்க எல்லாத்தையும் ஒரே அடி அடிக்கணும்னு சொல்லி தான் வெங்காய பதவி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. என்னன்னா, அண்ணாமலை ஒரு முடிவுக்கு வந்துட்டாரு. தலைவர் பதவியிலேருந்து எப்போ தூக்குனாங்களோ, அன்றைக்கே அவர் வந்து எனக்கு பிறகு இந்த கட்சி இங்கே தமிழ்நாட்டில இருக்க செல்ஃப் எடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டார். ஆனா உண்மை என்னன்னா, அண்ணாமலைக்கு வந்து அண்ணாமலை தமிழ்நாட்டில பிஜேபியை கொஞ்சம் வளர்த்துருக்கிறார். அது உண்மதான். அதாவது வந்து ஒரு ஏத்துக்க வேண்டியது தான். 3% ஓட்டு அதான் இருந்தத சொல்றேன். ஒரு 5, 6% வரைக்கும் அவர் கொண்டு வந்திருக்கிறார். அதெல்லாம் மறுப்பதற்கே இல்ல. அதெல்லாம் கொண்டு வந்தாரு தான் சார். அதெல்லாம் மறுக்கிறதுக்கு இல்ல மறுக்கிறதுக்கு இல்ல. அதெல்லாம் ஓகே. இந்த பதவிய பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் செஞ்ச ஒரு செயல்லாம் இருக்குல்ல சார். ம். அதெல்லாம் நம்மளால எப்படி இருந்துச்சு? இவங்களும் என்ன சொல்றது? இவங்க தேவலான்னு தோணுது. யாரு இந்த வைஷ்ணவி மாதிரியான ஆட்கள் தேவலான்னு தோணுது. போயிட்டு லண்டனுக்கு போயிட்டு ஒரு கோர்ஸ் படிச்சுட்டு வந்தா என்ன சொன்னது? வந்து இங்க சாட்டையால அடிச்சுக்கிட்டது. செருப்பு போட மாட்டேன்னு நான் செருப்பு போட்டு நடக்க மாட்டேன்னு சொன்னது. இதெல்லாம் எந்த கேட்டகரி? நம்ம எப்படி அதாவது சொல்றது? ஒரு 20 வருடத்திற்கு முன்பு பிறந்த வைஷ்ணவி அண்ணாமலை. சரிங்களா? வேற ஒண்ணும் ஒண்ணும் இல்ல. இல்ல. அண்ணன் வைஷ்ணவி இப்போ 20 வருஷம் கழிச்சு பிறந்திருக்கிறாங்க. இவர் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்திருக்கிறாரு. அவ்வளோதான். இவர் எப்படி ஐபிஎஸ் படிச்சாரு? ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. எங்க ஐபிஎஸ் படிச்சாரு? எந்த இன்ஸ்டிடியூட்ல படிச்சாரு? எப்படி இவர் பாஸ் ஆனாருங்கிறதெல்லாம் ஒரு பெரிய சந்தேகத்திற்குரிய விஷயம். 2000 புக்கும் படிச்சுங்கிற இன்னமும் அவரை வந்து பெரிய அறிவுஜீவி, அவர் புத்திசாலி, அவர் மாதிரி இல்ல அவரு இருக்கிறது கூட இப்ப இங்க இருக்க தமிழ்நாட்டுல இருக்க அரசியல்வாதியில அதிகமா படிச்சவர் அவர்தான் ரொம்ப அறிவாற்றல் உள்ளவர்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து வலைத்தளங்கள்ல பேசிட்டுலாம் இருக்காங்க. இதெல்லாம் அதாவது அவங்களுக்கு அந்த ஒரு ஆற்றல் இல்லைன்னு தான் எடுத்துக்கணும். அப்படிதானே? ஆமாம். அதாவது காகித புலிகள்பாங்க. உட்காந்து டெஸ்கில் உட்காந்துட்டு பேசுறது. தமிழ்நாட்டில் விஜயகாந்த் பேசுவார்ல புள்ளி விவரம். தமிழ்நாட்டில் இத்தனை கோடி பேர், இதில் இவ்வளோ பேர் பெண்கள், இவ்வளோ பேர் ஆண்கள், இவ்வளோ பேர் இந்த வயசு உள்ளவங்க. இப்படி மாதிரி புள்ளி விவரங்களை வச்சு என்ன செய்யறதுன்னா, நம்ம வந்து எலெக்ஷனில் ஜெயிச்சிடலாம். இவ்வளோ மீடியாவுக்கு இவ்வளோ காசு கொடுத்து, இத்தனை சேட்டலைட் சேனலில் இவ்வளோ ஷோ வரணும், யூடியூப்பில் இவ்வளோ ஷோ வரணும், இத்தனை இன்டர்வியூ வரணும். இந்த மாதிரி ஒரு ஆர்கனைஸாக ஒரு ரைட்டப் பண்ணி இதை செஞ்சால் நம்ம தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிச்சிடலாம். இவர் கூட இருந்த ஒருத்தர் ரெட்டிங்கிற ஒருத்தர் வந்து அமர் பிரசாத் ரெட்டிங்கிற ஒரு பேட்டி கொடுக்குறாரு. என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து எம்பி ஆகணும்னா ஒரு 10 யூடியூப்காரர் என்னை பற்றி பேசினா போதும், நான் எதுவுமே செய்ய தேவையில்லை, 10 யூடியூப் சேனலில் வந்து என்னை பற்றி பேசி என்னை பேட்டி எடுத்தால் நான் எம்பி ஆகிடுவேங்கிறாரு. அப்போ என்னென்னா இவங்களுடைய மொத்த லாஜிக் இதுதான். ஏன்னா பிஜேபி வந்து வட இந்தியாவில் அதை செஞ்சாங்க. அது என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால், ஐடி விங்கை வச்சு ஒரு பெரிய கேம்பெயினை பண்ணி இவ்வளோ வீடியோஸ் போடணும், இவ்வளோ லைக் வரணும், இவ்வளோ ஷேர் வரணும், இவ்வளோ லைக் பண்ணால் உங்களுக்கு காசு, இவ்வளோ ஷேர் பண்ணால் காசு, சோல்ஜர்ஸ் அப்படின்னு கான்செப்ட் சரியாக பயன்படுத்தினாங்க. வட இந்தியாவில் பயன்படுத்தி தான் ஆட்சிக்கு வந்தாங்க. அவங்க பயன்படுத்திட்ட கட்சினா அது பிஜேபி தான். பிஜேபி அதாவது வந்து காங்கிரஸ் கோட்டை விட்டாங்க. காங்கிரஸுக்கு வந்து அது மட்டும் இல்லை, காங்கிரஸுக்கு நிறைய பிரச்சனைகள். 60-70 வருஷமாக ஒரு கட்சி ஆட்சி பண்ணுதுங்கும் போது ஆன்டி இன்கம்பன்சி கடுமையாக இருக்கும். எல்லாத்துக்குமே ராகுல் காந்தி தான் குறை சொல்லுவான். இன்னைக்கு இலங்கையில் ஒரு பிரச்சனைனா ராகுல் காந்தி தான் குறை சொல்லுவாங்க. உங்க அப்பா தான் இப்படி பண்ணிட்டா இருப்பாங்க. ஆனால் மோடிக்கு வந்து எந்த குறை சொல்வதுக்கு எதுவுமே இல்லை. அப்போ தான் முதல் முறையாக வராரு. இது எல்லாமே பாசிட்டிவான விஷயங்கள். ஆனால் அண்ணாமலை என்ன நினச்சிட்டாருன்னா, இந்த லைக்கு ஷேரு இந்த சோசியல் மீடியா கேம்பெயினை வச்சு நம்ம தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சி வந்தார். அது ஓரளவுக்கு அவர் கை கூடவும் செஞ்சிச்சு. ஒரு 3% இருந்ததை ஒரு 4, 5, 6 அப்படி கொண்டு வந்தார். இப்போ ஒரு 4, 5, 6 கொண்டு வந்திருக்காருல்ல, அது வந்து நீடிக்குமா இந்த அடுத்த எலெக்ஷன்ல? அதான் தூக்கிட்டாங்களே அவரை தலைவராக வைத்துக்கொண்டு அவர் சொல்றதுதான் கட்சி. நான் இந்த கொலமுன விஷயங்கள்லாம் அப்போ சமீபத்தில் நடந்துச்சு. பார்த்தீங்கன்னா கட்சி நிர்வாகிகள் வந்து அவர் பேச்சு யாருமே கேட்கறது இல்லை. கேட்க மாட்டாங்க. எப்படி கேட்கறது? ஒரு குரூப் இல்லைங்க அங்கே. காங்கிரஸை விட அதிகமான குரூப் இருக்கிறது பிஜேபி தான். பிஜேபியில் இருப்பவர்களில் இன்னைக்கு வந்து 50-60% பேர் என்னன்னா புதிதாக வந்தவர்கள். நிறையா ஸ்கூலு காலேஜ் வச்சுருக்கிறவங்க, பெரிய பெரிய இன்ஸ்டியூட் நடத்துகிறவங்க, மத்திய அரசாங்கத்துடைய சப்போர்ட் வேணும், ஃபினான்ஷியல் ஃப்ராடு பண்ணக்கூடியவங்க, ஆருத்ராவில் பண்ண மாதிரியான ஃபினான்ஷியல் ஃப்ராடு பண்ணுறவங்க, அதாவது நிதி நிறுவன மோசடி செய்கிறவங்க, இப்படி வந்து பலரும் வந்து என்னென்னா ஒரு விஷயத்தை செக்யூரிட்டிக்காக போய் சேர்றாங்க. இன்னொரு விஷயத்தை சேர்த்துக்காம விட்டுட்டீங்க, மதவெறி ஜாதி வரி பிடிச்சவர்கள். அது வந்து அந்த 3% ஆல்ரெடி இருக்கிறாங்க. அவங்க ஆல்ரெடி இருக்கிறாங்க. அவங்க வந்து அவங்க பாட்டுக்கு எப்போ போல இருக்கிறாங்க. இந்த புதிதாக போனவர்கள் எல்லோருமே பார்த்தீங்கன்னா அவங்க தங்களை பாதுகாத்துக்கணும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் தொடர்ந்து இவங்க 10-15 வருஷம் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி உள்ளே போனவங்க தான். அண்ணாமலை வந்து அதை நிறைய ஆர்கனைஸ் பண்ணி நிறைய தொழிலதிபர்கள் திருப்பூர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மூடக்கூடிய நிறுவனங்கள், மூடக்கூடிய அந்த பஞ்சாலை நிறுவனங்கள், பனியன் கம்பெனிகளை போய் அதை அவங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு லோன் வாங்கி தரேன், பெரிய பெரிய தொழிலதிபர் பல கோடி ரூபா டர்ன் ஓவர் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு நஷ்டம் அப்படிங்கும்போது 20 கோடி ரூபா 30 கோடி ரூபா நஷ்டங்கும் போது நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க,
உங்களுக்கு வந்து நான் பேங்க்கில் லோன் வாங்கி தரேன்னு சொல்லி அவர் இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி அவங்களுக்கு லோன் வாங்கி தந்து அவங்கள கட்சியில் சேர்த்து ஒரு டொனேஷனை வாங்கிக்கிறது. இப்படி ஒரு பெரிய கேம்பெயின் பண்ணி பெரிய லெவலில் பணத்தை புரட்டி அது அரசியலாகவும் அதை கொண்டு வந்து வாக்கு வங்கியும் கொஞ்சம் அதிகரித்து கொண்டு போனார். அவரை நான் ஏற்கனவே எடப்பாடி அவர்களுக்கு சொன்ன மாதிரி குறைஞ்சபட்சம் 15-20 வருஷம் டைம் வேணும், இருந்தால் மட்டும்தான் வர முடியும். ஆனால் அண்ணாமலையுடைய வேகத்துக்கு வந்து என்ன ஆச்சு, அங்கே வந்து பீஸை பிடுங்கிட்டாங்க மேலே. இங்கே தமிழ்நாட்டில் உள்ள அவ்வளோ குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தவர்களுக்கு எதிராக இவர் செயல்படுறாரு, அதுவும் உண்மைதான். அது ஒரு குறிப்பிட்ட சாதியை வந்து இவர் வந்து அனுமதிக்கலை. அவங்கள ஃபுல்லாக டம்மி பண்ணி கேடி ராகவனுடைய வீடியோவை எடுத்து ரிலீஸ் பண்ணி இப்படி பல வேலைகளை செஞ்சதுனால அந்த லாபி போய் அங்கே போய் பற்ற வச்சு இவரை வந்து காலி பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன். இப்போ என்னென்னா இதுக்கு பிறகு அண்ணாமலை வந்து ஒரு பிஜேபியில் அங்கே அந்த தொண்டர்களுக்கு ஒரு நம்பிக்கையாக இருந்தார். அண்ணாமலை வந்து பெரிய கட்சியாக பிஜேபி வளர்த்துருவாருன்னு ஒரு நம்பிக்கை அவங்கள்ட்ட இருந்தது. இப்போ அவரை வந்து தூக்கி அடித்தவொன்னே என்ன ஆயிடுச்சுன்னா, இதுக்கு பிறகு பிஜேபியால் தமிழ்நாட்டில் எந்திரிக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் வந்து வந்துடுச்சு. அதற்கு ஏற்றாற் போல் இன்றைக்கி அதிமுகவும் அவங்களுடைய மூவ்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. எனவே வந்து ஒரு சோதனை காலம் தான். அண்ணாமலை வந்து பிஜேபி விட்டு அவர் வந்து புது கட்சி ஆரம்பித்து அப்படிலாம் அதுக்கான சாத்தியமெல்லாம் இருப்பதாக எனக்கு தெரியல. இவர் அதுக்கான ஆள்லாம் இல்லை. பிஜேபியில் இருக்கிறனால இவருக்கு இவ்வளோ சப்போர்ட்டு. இதே அண்ணாமலை தனியாக போனார்னா அந்த சப்போர்ட்லாம் தனியாக போனால் பின்னாடி போகிறதுக்கான ஆட்கள் கிடையாது. அதனால் அவர் பிஜேபி கூட வட இந்தியாவில் அப்படி மூவ் ஆகி போயிடுவார். இதுதான் நடக்க போகுது. கண்டிப்பாக, நிச்சயமாக. பல்வேறு விடயங்களை அரசியல் ரீதியாகவும் நிறையா விஷயங்கள் நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நீங்கள் கொடுத்த அந்த பொன்னான நேரத்துக்கும் இந்த நேர்காணலுக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.